ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பை பிரியா. எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு ஐ ஹோப். இன்றைக்கி ஒரு vlog வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேவிங்ஸ் வீடியோவே போட்டு உங்களுக்கே போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சரி சும்மா இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீனை ஒரு vlog மாதிரி எடுத்துடலான்னு சொல்லி தான் எடுத்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்த ஈவினிங் ரொட்டீன் மாதிரியே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் டக்குன்னு ஒரு வீடியோவே எடுத்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே பாப்பாவும் நானும் மட்டும்தான் ஈவினிங் இருப்போம். அவர் ஒர்க்குக்கு போயிட்டு வரக்கே ஒரு 7 o'clock 6:30 மேலே ஆயிரும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்கு போயிடுவோம். அப்படியே வீட்டிலையே இருந்தாலும் வெளியே பாப்பா மேலே விளையாட வைக்கும்போது அவளை பார்த்துக்கிற மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மரம் செடி கொடி இந்த மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கும். நல்லா ஒரு க்ரீனிஷாக இருக்கும். அது ஈவினிங் டைம் ஏர்லி மார்னிங் டைம்லாம் பார்க்கும்போது பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த இயற்கையோடு கலந்து வர காற்று இருக்கே, அதை ரசிக்கிறதுக்கு வேறு லெவல்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும். இதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் ஈவினிங் டைம் வெளியே போயிடுவோம். இல்லைனா வீட்டிலே இருந்தாலும் மாடியில் விளையாட வைக்கும்போது பாப்பாவை பார்க்குறக்கே கரெக்டாக இருக்கும். அவள் எங்கேயாவது மேலே ஏறிடுவாளா இல்லை விழுந்துருவாளா, அவளை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதையெல்லாம் என்ஜாய் பண்ணவே முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது மண்டே எடுத்த vlog தான். மண்டே பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் ஏர்லியாகவே வீட்டுக்கு வந்துட்டார். ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 6:30 6 o'clock அப்படிங்கும்போதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார். அதனால பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. மேலே போய் அவர் சும்மா வாக் போயிட்டு இருந்தார் பாப்பாவை விளையாட வச்சுட்டு. அப்போ பார்த்திங்கன்னா சடனாக நான் மேலே வந்தால் ஓகே இன்றைக்கி நம்மளுக்கான டைம்னு சொல்லி நான் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு கொய்யாப்பழம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பழம் கூட ஹவுஸ் ஓனர் பறிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாப்பா இருக்கனால எப்பாவது கொண்டு வந்து தருவாங்க பறித்து. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பறிக்கவே மாட்டாங்க. மரத்துலேயே அப்படியே விட்டுருவாங்க. இந்த ஈவினிங் டைம் ஒரு 3:30 4 o'clock அப்படிங்கும்போதுனா பீகாக்கு, பேரட், அதுக்கப்புறம் க்ரோ இதெல்லாம் நிறையா பிஜின் இதெல்லாம் இங்கே அந்த திட்டு மேலே மதில் மேலே உட்காந்துக்கும். இந்த பழம்லாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வேண்டியே அதை பறிக்கவே மாட்டாங்க. மரத்தில் இருக்க எந்த ஒரு பழமே பறிக்க மாட்டாங்க. சப்போட்டா, மாதுளை இது எல்லாமே இருக்குது. பூச்செடியே வச்சுருக்காங்க. பூ வேணால் பறிச்சுக்குவாங்க சாமிக்கு. பட் பழமெல்லாம் எதுவுமே பறிக்க மாட்டாங்க. அப்படியே அதை பேர்ட்ஸுக்கு தான் விட்டுருவாங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி. அது உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அணில் இது எல்லாமே இருக்குது. நான் ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ஈவினிங் ரொம்ப ஒரு 6:30 மேலேயெல்லாம் வராது. 4 o'clock 3:30 இந்த மாதிரி அவங்க அரிசியும் வைப்பாங்க. அதுக்கு வேண்டி வச்சு அந்த ஈவினிங்கே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் அன்றைக்கின்னு பார்த்திங்கன்னா பால் வர லேட் ஆயிடுச்சு. அதனால் சரி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வாங்க போனோம். போய் பால் வாங்கிட்டு டீயும் அது கூட மசாலா நூடுல்ஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இது ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். எப்படின்னு தெரியல. சரி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்து அது மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஓகேவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த டீ டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான டீ டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே டெய்லி ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் எப்போ தான் டீ வைப்பேன். ஈவினிங் டைமு தனியாகவே உட்காந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். இவருன்ட்டார்னா ஃபேமிலி கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 பேரும் இவர் சண்டே அப்போ கண்டிப்பாக 2 பேர் இருப்போம். ஈவினிங் டைம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு டீ வச்சு குடிக்கும்போது அதோட ஃபீலிங்கே தனியாக இருக்கும். இன்றைக்கே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக மண்டே ஈவினிங் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத சூடாக ஒரு டீ தான் போட்டு மேகி மசாலா நூடுல்ஸ் அதுதான் வறுத்துருந்தேன். அதையும் சாப்பிட்டோம். அன்றைக்கி டின்னரே லிமிட்டாக தான் எடுத்துக்கிட்டோம். தோசை தான் சுட்டுருந்தோம். இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டனால அவ்வளோக்கும் பசிக்கல. பாப்பாவுக்கு கொடுத்தோம். பாப்பாவுக்கு ஒரு 2-3 வாய் தான் கொடுத்தோம். அவ்வளோ ரசித்து நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா. ஆனால் ரொம்ப கொடுக்கல. இந்த மாதிரி ஈவினிங் டீ டைம், மார்னிங் டீ டைம் அந்த 2 பேரும் ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறது, சாப்பிட்றது இதெல்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் அவர் ஆஃபீஸ் போகிறதுனால அதுக்கான டைம் கிடைச்சதில்ல. இது சண்டே மட்டும்தான் கிடைக்கும். அப்போது நாங்கள் மிஸ் பண்ணிட மாட்டோம். இன்றைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மண்டேவே. ஆனால் இந்த மாதிரி டைமில் தான் டைம் சீக்கிரம் போயிடும். எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. இதே தனியாக நம்ம வீட்டில் இருந்துட்டு இருந்தோன்னா டைமே போகாது. நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் டைம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி போச்சு அப்படிங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நம்மளே மறந்துட்டு நம்ம அதுக்குள்ளே டீப்பாக இறங்கிடுவோம். எல்லா லேடிஸுமே இந்த மாதிரி டைமை ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதே அளவுக்கு என்ஜாயும் பண்ணுவீங்க லீவ் இருக்க டைமெல்லாம். இந்த மசாலா நூடுல்ஸ் நான் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, செஞ்சதும் இல்லை.
சரி ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். 10 ரூபி பேக்கெட் தான், 2 பேக்கெட் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அதுவே நிறையா இருந்துச்சு, 2 பேர் சாப்பிட்லாம். ஒரு பேக்கெட் வாங்கினா ஒருத்தங்க சாப்பிட்லாம், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது வெறும் சிம்பிள்னு தான் சொல்லலாம். டீ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த டீ தூளெல்லாம் அதில் அதிகமாக இறங்கி டீ போட்டு குடித்தா தான் எனக்கு பிடிக்கும், அவருக்கு அதே மாதிரி தான். ஆனால் வந்து சுகர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுவோம், அதை மட்டும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் கம்மி பண்ணவே முடிய மாட்டேங்குது, 2 பேர்த்துக்குமே சுகர் வேணும். இந்த மசாலா நூடுல்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் வாங்கினா ஒரு 400 ml வந்து தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணிடணும். நல்லா பாயில் அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே 2 மசாலா பாக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க, அதையும் ஆட் பண்ணி நான் கலக்கி விட்டேன். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிட்டேன், ஆனால் உப்பு வந்து அந்த மசாலாலேயே இருக்குது. நான் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நல்லா இருக்காது, ஒரு நாள் சாப்பிட்றத நான் லைட்டாக போட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு அதிகமாகிடுச்சு, அதனால் உப்பு யாருமே ஆட் பண்ண வேண்டாம், அந்த மசாலாலேயே இருக்குது. நல்லா மேகியும் ரெடியானது, சூடாக டீ வச்சு அது கூட மேகியும் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக வந்து வெளியே உட்காந்து டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக தான் அன்னைக்கு டின்னர் வந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ குட்டியாக தான் இருக்குது, சும்மா ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவில் அந்த இயற்கையோட அழகை தான் காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.